பெபிள்ஸ் தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்களுக்கு கோபி சுதா, கோவி சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது முட்டை தொக்கு. முட்டை தொக்கில் நிறைய விதங்கள் செய்யலாம். அதாவது என்ன, வெங்காயம், தக்காளி, மசாலா ஆட் பண்ணி செய்யலாம். ஒரு பவுடர் மாதிரி பண்ணி செய்யலாம். நம்ம இன்றைக்கி சீரகம், மிளகு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு என்னென்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட என்ன, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு நம்ம அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இது கூடயே நம்ம மசாலா சேர்த்து அரைச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி, இதுக்கு இன்னும் முட்டை நம்ம 5 அல்லது 6 எடுத்துக்கலாம். இதை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் 2ஆகவும் கட் பண்ணிக்குவாங்க. அது நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி 5 முட்டை எடுத்துக்கலாம். இந்த 5 முட்டையும் 4ஆக நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேன் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு கறி மசால் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை. இதை நல்லா வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு தேங்காய் பிடிக்கணும். தேங்காயும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியும் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டோம். லைட்டாக நம்மளுக்கு நல்லா வாசம் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து, இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 6 2ஆக கட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது என்னென்னா தொக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறப்போ நம்ம அதனால் சின்ன வெங்காயம் தேங்காயும் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் ஆட் பண்ணாமல் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு ஆட் பண்ணுறோம். இது ஒரு நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம வதக்குறோம். ஆல்ரெடி மசாலா எல்லாமே, அதாவது சீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டதுனால நம்ம சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். இது வதக்கிட்டு ஆற வச்சு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் மட்டும் மாறி இருக்கும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம முட்டை தொக்குக்கு அரைச்சி வச்சுட்டோம். அதாவது சின்ன வெங்காயம் இருக்கிறதுனால இந்த கலர் இருக்குது. இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கலர் கருப்பாக வரும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி தான் அரைச்சிருக்கோம். இது கூடயே நம்ம மசாலா சேர்த்து அரைச்சிக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், தனி மிளகாய் தூள். இது கூட காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு சிக்கன் மசாலா வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணல. தேவைன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மசாலாவை சேர்த்து அரைச்சி வச்சுட்டோம்னா நம்ம வெங்காயத்து கூட ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டோம். பேன் நல்லா காஞ்சிருச்சு. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்படியே விட்டுருங்க. சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அதுவே நல்லா வதங்கி, அதாவது இதுலேயே உப்பு போட்டோன்னே தண்ணி விடும். அதுலேயே நல்லா வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம 2 தக்காளி எடுத்துருக்குறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிட்டோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சுட்டு ஆயில் மேலே பிரிஞ்சு வரணும். அப்போ நம்ம எக்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எக் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படி பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டு ஒரு 30 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆயில் நல்லா மேலே வந்துருச்சு. இது நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இது சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், ரைஸ்க்கு, ரெண்டுக்குமே நல்ல காம்பினேஷன். இப்போது சுவையான முட்டை தொக்கு ரெடி. முட்டை தொக்கு எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. இது என்ன சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா, கோவி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது மார்கழி மாதத்தில் கோலம் போடணும்னு லைக் பண்ணிங்கன்னா கோபி சுதா கோலம் அண்ட் ரங்கோலி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பெபிள்ஸ் தமிழ்.